கேன்சரில் KI67 கிரேடிங் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செல் வந்து மல்டிப்ளை ஆகுதுங்களா, கேன்சர் செல் அது எவ்வளோ வேகமாக மல்டிப்ளை ஆகுது அப்படின்றத பர்சன்டேஜ் எப்படி பார்ப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த கேன்சர் டிஷ்யூ எடுத்து ஒரு ஸ்ட்ரெயினில் போட்டு மல்டிப்ளிக் இண்டெக்ஸ் பார்ப்பாங்க, அது எவ்வளோ தூரம் இண்டெக்ஸ் ஆகுது அப்படின்றது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏரியாவுக்கான இடத்துல வந்து மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது இந்த கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல், அதாவது வயிறு குடல் சம்மந்தப்பட்ட இடம், அதாவது நியூரோ எண்டோக்ரைன் இந்த மாதிரி இடம், இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு KI67 கிரேட் 1 கிரேட் 2 எப்படி பார்க்குறாங்கன்னா, 3% கம்மியாக இருந்தால் கிரேட் 1, 3%லேருந்து 20% தான் கிரேட் 2, 20% தாண்டிச்சுன்னா கிரேட் 3. இதே பல்மனரி லங்ஸு இந்த மாதிரி ஏரியாவில் எப்படி பார்க்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, 5% கீழே இருந்தால் கிரேட் 1, 5% ஈக்குவலாக வந்தால் கிரேட் 2, 5% மேலே தாண்டிச்சுன்னா கிரேட் 3. பிரஸ்ட் ஏரியாவில் பார்த்திங்கன்னா மார்பக சைடில் 30% மேலே தாண்டிச்சுனாலே அது வந்து ஹை கிரேடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இந்த KI67 வச்சு தான் வந்து எவ்வளோ சிவியராக ட்ரீட்மெண்ட்டு, எவ்வளோ கீமோதெரப்பி கொடுக்கணும், எவ்வளோ வேகமாக சர்ஜரி பண்ணணும் அப்படின்றத பார்க்குறது. ஸோ இதுதான் இந்த KI67 கிரேடிங், கிரேட் 1 கிரேட் 2 கிரேட் 3 அப்படின்றது பார்க்குறது. ஸோ நல்ல டாக்டரு, நல்ல ட்ரீட்மெண்ட்டு, எந்த ஃபுட்டு சாப்பிட்ணும் சாப்பிடக்கூடாது அப்படின்றத பேஸ் பண்ணி இந்த கேன்சர்லேருந்து குணமாகி வெளியே வந்துடலாம். அதுக்கு பார்க்குற ஒரு டூல் தான் இந்த KI67ன்றது.